Hello Cinephiles, I'm Siddharth Sundararajan and welcome back to Siddukan #2. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு பர்த்டே விஷயம் சொல்லிக்கிறேன். எப்படி இந்த வீடியோ வந்துட்டு நாளைக்கு தான் போஸ்ட் ஆகும். இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதனுக்கு பர்த்டே, அவருக்கு ஒரு பர்த்டே விஷயம் சொல்லிக்கிறேன். நான் என்ன ஒரு விஷயம் கவனிச்சேன் அப்படின்னா, இன்னைக்கு ஃபுல்லுமே வந்துட்டு நிறைய பிரதீப் ரங்கநாதன் பேர்ல நிறைய ட்ரஸ்ட்ல வந்துட்டு அன்னதானம் போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வேலைகளுக்கு நடந்துட்டு இருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதன் ரசிகர் மன்றங்கிற பேர்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் நோட் இது இன்ஸ்டாகிராம் ஃபேன் கிளப் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல கிரவுண்ட் ஒர்க்ல பிரதீப் ரங்கநாதன் பேர்ல நிறைய விஷயங்கள் நடக்கும்போது நியூ ஸ்டார் ஆஸ் பார்ன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இது எனக்கு தோன்ற ஒரு விஷயம் தான். எப்பயுமே ஒரு ஸ்டார் பவர் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அவருடைய பேர்ல நன்மைகள் பண்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் மக்கள் செய்வாங்க. அந்த வகையில அவங்க செய்யறதுல வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் பேரை வைக்கிறாங்கும் போது எனக்கு தெரிஞ்ச சிவகார்த்திகேயனுக்கு அப்புறமா அடுத்த ஒரு இன்னோவேட்டபிள் ஸ்டாரா பிரதீப் ரங்கநாதன் இருப்பாரோன்னு எனக்கு தோணுது. ஒரு பர்த்டே விஷயம் சொல்லிட்டு அப்படியே எனக்கு அப்டேட்ஸ்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜனநாயகன் படம் வந்துட்டு இந்த மாதிரி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படியே இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ படம் எப்படி இருக்குங்கிறத நான் அந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பேசியிருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இது எல்லாமே இன்னைக்கு வந்துட்டு ஜனநாயகன் படத்துக்காக ஹெச்வித் வந்துட்டு இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுல வந்துட்டு ஸ்ரீப் ஸ்ரீனிவாசன் கூட கொடுத்த இந்த இன்டர்வியூல பல விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதுல முக்கியமா எதுக்காக இந்த படத்தை வந்துட்டு விஜய் சார் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு கேட்கும்போது அவர்கிட்ட விஜய் சார் கிட்ட எதுக்கு சார் இந்த படத்தை வந்துட்டு நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முக்கியமா அவங்க பார்த்தது வந்துட்டு விஜய் சார் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த போக்கிரி படத்தோட இந்த டெம்ப்ளேட் எனக்கு ரைட்டா ஃபீல் ஆச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அதோடைய மோட்டிவ் வந்துட்டு கிளைமேக்ஸ்ல தெரியுது அப்படிங்கிற அந்த ஒரு 2 சைடு கிரே ஷேட் கேரக்டருங்கிறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால பிளஸ் வந்துட்டு அந்த அப்பா பொண்ணுங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது 2 தான் ரீசன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சார் சொல்லியிருக்கிறதா ஹெச்எஸ் சொல்லியிருக்காரு. கவினுடைய ஹாய் படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கண்ணுக்குழியான்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு ரசகுல்லா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நயன்தாரா அண்ட் கவி நடிக்கிற படம். அண்ட் இந்த பாட்டு அனிருத் தான் பாடியிருக்காரு. அனிருத்தோடைய சாங் வந்துட்டு வாய்ஸ் வந்துட்டு இந்த பாட்டுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு ஒரு அடுத்த வைபாகவே அமைஞ்சிருச்சு. ஸோ ஜென்மார்டின் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு குட்டி அனிருத் தான் மாறிட்டு வந்துட்டு இருக்காரு ஜென்மார்டின். அந்த வகையில வந்துட்டு அனிருத் இந்த பாட்டை வந்துட்டு பாடினது அருமையான விஷயம். அண்ட் டாக்கிங் அபவுட் அனிருத், அவருடைய டிசி படத்துல வந்து ஃபுல் ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டாரு. 15 ட்ராக் 10 ட்ராக் வந்துட்டு இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவராலா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது இதுல சேர்த்து ரிலீஸ் பண்ணிக்கிறது மொத்தம் 15 ட்ராக் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 15மே பயங்கரம். அதுல இந்த தாளம் ட்ரிப்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்துச்சு, அதுதான் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஸோ ஓவராலாவே சூப்பரான ஒரு மியூசிக். இந்த டிசி ஆல்பம் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 2 விஷயம் இன்டர்நெட்ல நான் பார்த்தேன். அது 2த்தையுமே அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஆப்வியஸ்லி வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு அனிருத் கிட்ட ஒரு ஸ்டேஜ்ல நீங்க இன்னும் கிளாசிக்கல் மியூசிக் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க, கர்நாடிக் ஹிந்துஸ்தானி ட்ரை பண்ணுங்க, அப்பதான் உங்களோட லாஞ்சிவிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் அட்வைஸ் கொடுத்திருப்பாரு. அதை ஃபாலோ பண்ணி இப்போதைக்கு அவருடைய அந்த ராகா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அனிருத் உள்ள கொண்டு வரும்போது அவருடைய மென்டார் சொன்ன விஷயத்த அவர் ஃபாலோ பண்றாருங்கிற ஒரு விஷயம் இன்டர்நெட்ல பேசிட்டு இருந்தாங்க. இது ஒரு விஷயம், இது ஒரு நல்ல விஷயம். அது எல்லாமே இன்னொரு கெட்ட விஷயங்கிறது ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, இப்போ வந்துட்டு சாயபிங்கரோட மியூசிக் சைட்ல வந்துட்டு அவரோட பண்ற படங்கள்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் லுக்கான அந்த போஸ்டர் வர்றது, வந்துட்டு அந்த வீடியோ வர்றதுக்கான சின்ன சின்ன பிஜிஎம்ஸ், அதாவது ஒரு ஓஎஸ்டி மாதிரி அதுக்குன்னு ஒரு ட்ராக்ங்கிறது வரும். ஸோ அது வந்துட்டு சாயபிங்கும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதே சமயத்துல அனிருத்தும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது 2த்துக்குமே வந்துட்டு 2மே சைமல்டேனியஸா வந்துகிட்டு இருக்கு, 2மே ட்ரெண்டிங்ல மாறி மாறி போயிட்டு இருக்கு. அண்ட் சில நேரங்கள்ல எது அனிருத்தோடது எது சாயபிங்கோடதுன்னு தெரியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். சில இடங்கள்ல இப்ப வந்துட்டு பிஆர் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதீப் ரங்கநாதனுடைய அந்த ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி வந்துட்டு ஆரம்பிச்சிருந்தாங்கல்ல, அந்த வீடியோடையில வந்துட்டு அதுல வந்துட்டு சாயபிங்கோட மியூசிக் இருக்கும். அதை தூக்கி போட்டு அனிருத்தோட மியூசிக்கை போட்டு எடிட் பண்ணி போடுறது, அண்ட் அனிருத் பண்ண படத்தோடைய அந்த படத்தோடைய ஃபுட்டேஜுக்கு சாயபிங்க மியூசிக்கை போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட் பேடுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நான் ஒரு மீம் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஓஜி அனிருத் வந்துட்டாரு. ஸோ ரீசெண்டா வந்து இந்த குட்டி என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு தெரியும், அவெல்லாம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியை விட்டு ஓடி போயிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேனான ஒரு மீம்ங்கிறத நான் பார்த்தேன். என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒருத்தரும் ஒரு மோட்டிவ்ல இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஹேட்டுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, ஒரு ஆக்டருக்கும் ஒரு ஹேட் இருக்குன்னா அதை பத்தி பேசுறது, அதை வச்சு ஒரு மீம் போறது மூலியமா அவனுக்கு ஒரு ஆதாயம் இருக்கு. அதை வந்துட்டு 2 பேரும் சண்டை போறது மூலியமா ஒருத்தனுக்கு ஒரு ஆதாயம் இருக்கு. அந்த வகையில அனிருத் சாய்பேங்கர்ங்கிற இந்த ஒரு விஷயத்திலுமே இந்த ஆதாயங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. ஆஸ் ஆஃப் 2 மியூசிக் டைரக்டர்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற வகையில இதை பார்த்துட்டு இருக்கிற எந்த ஒரு சாயபேங்கர் ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, அனிருத் ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, யாருமே வந்துட்டு இதை பார்த்துட்டு கொந்தளிக்க வேண்டாம், அதுக்கு வந்துட்டு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம்ங்கிற ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அவங்க போடுறத செய்வாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறதே நமக்குள்ள சண்டை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க சண்டை படம் இருக்கணும்னு தான் சொல்றேன். ஜனநாயகன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த படத்துல இந்த மதத்தை வச்சு இந்த சண்டைங்கிறது எப்படி வருது, அதை எப்படி தடுக்கணுங்கிற விஷயத்த வந்துட்டு படத்துல காமிச்சிருப்பாங்க. இது மதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், பட் அந்த மதங்கிறதுல வச்சு மட்டும் நம்மளை பிரிக்க கிடையாது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல பிரிக்கிறாங்க. அதை பிரியாம நம்ம இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லிக்கிறேன். அதை தொடர்ந்து அப்படியே விஸ்வநாதன் சென்ஸ் படத்துக்கோலே செகண்ட் சிங்கிள் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, வெட்டிங் சாங். ஸோ அந்த பாட்டை வந்துட்டு சூர்யாவே பாடியிருக்காரு, நல்லா இருந்துச்சு பாட்டு, ஒரு மஜாவான வைபான ஒரு பாட்டு தான்.
சிம்பிளா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு போக போக தான் அந்த வைபுங்கிறது நல்லா ஒட்டுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஒரு டீசென்டான சாங்கிற மாதிரி தான் இருக்கு. போக போக அந்த வைபுங்கிறது ஜாஸ்தியா வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ரொம்ப நார்மலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த வைபுங்கிறது நல்லா வந்துச்சு. ஸோ அது என்னங்கிறத பார்ப்போம். அண்ட் அது தொடர்ந்து வந்துட்டு போன வீடியோல சொல்லியிருந்தேன் மீசை முறுக்கு 2 அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பா வரத்த போகுது. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அடுத்த மாசம் படம் ரிலீஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போதைக்கு படத்தோட ரிலீஸ் டேட்டுங்கிறது செப்டம்பர் 25ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் சொன்னது அடுத்த மாசம், பட் செப்டம்பர் 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு அடுத்த மாசத்துல படங்கள் ரொம்ப ஸ்டாக்கடா இருக்கு. அதனாலதான் மேபி செப்டம்பருக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். அண்ட் செப்டம்பர்ல வந்துட்டு செப்டம்பர் 10ல சில படங்கள் வந்துட்டு இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் ஆகாம சில படங்கள் அந்த டேட்ல வரலாம் அப்படிங்கிற சில ரூமர்ஸ்ங்கிறது இருக்கு. மேபி அதனால என்னமோ செப்டம்பர் 25ங்கிறத வச்சிருக்காங்க. இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா ஜனநாயகனுக்கு அப்புறமா அடுத்த வாரமே ஸ்பைடர்மேன் வருது. அதுக்கப்புறம் டிசி வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 7 வந்துட்டு டிசி வருது. ஆகஸ்ட் 14 ஹாய் வருது கவினோடது. அண்ட் அதுக்கு அடுத்த வாரமே ஆகஸ்ட் 20 வந்துட்டு மலையாளத்துல கலீஃபா அப்படிங்கிற ஒரு படம், பிருத்விராஜோட கலீஃபா அண்ட் துல்கரோடைய ஐஎம் கேம், இந்த 2 படமே ரிலீஸ் ஆகுது. ரெண்டுமே கண்டிப்பா தமிழ்லயுமே ரிலீஸ் ஆகும். அது இல்லாம அதுக்கு அடுத்த வாரமே டாக்ஸிக் ரிலீஸ் ஆகுது. இப்படி ஃபுல்லுமே ஸ்டாக்கடா தான் இருக்கு. அது இல்லாம செப்டம்பர் 10 வந்து ஆக்சுவலா சர்தார் 2 வருதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னும் சில படங்கள் கூட இருக்கு. ஸோ அதனால நம்ம செப்டம்பர் 25ங்கிறத ரிலீஸ் டேட்டா வச்சிருக்காங்க. பார்ப்போம் அந்த படம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரீசெண்டா நடந்த எல்லா அப்டேட்ஸும் நான் சொல்லிட்டு, ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் தப்பா சொல்லியிருந்தாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோ வந்து பார்க்கறது வரைக்கும் சுந்தரராஜன் போயிட்டு வரேன்.